கொடைக்கானலில் இந்த ஆண்டின் முதன்முறையாக 0°C பதிவாகியுள்ள நிலையில் நகர் முழுவதும் வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கார்த்திக். கூடுதல் விவரங்களை நீங்க சொல்லலாம். கொடைக்கானலில் கடந்த ஒரு வார காலமாகவே வறண்ட வானிலை நிலவி வந்த நிலையில் கொடைக்கானலில் கடந்த 3 நாட்களாகவே உறைபனியானது நிலவ துவங்கியது. தற்போது அந்த உறைபனியின் உச்சமாக 0°C தொட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கொடைக்கானல் ஏரி சாலையை சுற்றி இருக்கக்கூடிய ஜிம்கானா மற்றும் இங்க இருக்கக்கூடிய கீழ்பூமி உள்ளிட்ட பகுதிகளில் 0°C பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய புல்வெளிகளில், பசுமை போர்த்திய புல்வெளிகளில் ஒரு வெண்மை போர்த்திய போர்வை போன்று முழுமையாக இந்த பனி படர்ந்து காட்சியளிக்கிறது. இது மட்டுமல்லாது இங்க இருக்கக்கூடிய தண்ணீர் தொட்டிகளில் நீரானது உறைந்து ஐஸ் கட்டிகளாக எடுக்கக்கூடிய அந்த காட்சிகளும், இங்க இருக்கக்கூடிய கார்களில் அந்த பனியானது போர்வை போத்து முழுமையாக காரை மூடக்கூடிய ஒரு நிலையானது தற்போது இங்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த புதுமையான சீதோஷ்ண நிலையை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த 2ஆம் கட்ட சீசனில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு முதன்மையாகவே இந்த முன்பனி காலமானது துவங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த தொடர்ந்து நிலவக்கூடிய இந்த உறைபனியின் காரணமாக கொடைக்கானலுக்கு இந்த காலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ள வருபவர்கள் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொள்ள வருபவர்களின் எண்ணிக்கை வெகுவாகவே குறைந்திருக்கிறது. நான் 35 வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கேன், டூரிஸ்ட் ஃபீல்ட்ல. இது மாதிரி ஒரு இது நான் பார்த்ததே கிடையாது. நார்த்து பக்கம் தான் இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா நாங்களாம் சின்ன சின்ன விறகுலாம் பிறக்கி போட்டு நைட்டும் காலையிலையும் இப்பெல்லாம் பற்ற வச்சுட்டு வர்றோம். ஆனால் முடியல. வண்டியை நிப்பாட்டி தான் இந்த டீ சாப்பிட்றதுக்கே வந்தோம். எங்களால் அவ்வளோ ஒரு குளிர் இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை. அதுதான் நீங்கள் நெடுக நாங்கள் ஒரு 10 காரை போட்டோ எடுத்தோம். அதில் பூரா கையை வச்சு சொன்ன எடுத்தா ஐஸ் கட்டியாக வருது. மேலும் இந்த 0°C மேலும் 2-3 நாட்கள் தொடரும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் மட்டுமல்லாது கொடைக்கானலுக்கு இருக்கக்கூடிய இந்த மேல்மலை கிராமங்கள் மற்றும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து நீர்நிலைகளிலுமே இதே நிலைதான் தொடர்கிறது. இந்த புதுமையான நிலையை கண்டுகளிப்பதற்காக பல்வேறு இடங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய நிலையில் தற்போது இந்த மலைநகரமாக இருக்கக்கூடிய கொடைக்கானல் ஒரு குட்டி காஷ்மீராகவே மாறி இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சன் செய்திகளுக்காக கொடைக்கானலிலிருந்து கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.